வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் எப்படி சாக்லேட் கேக் வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், நமக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குயிக்காக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், எண்ணெய் 1/4 கப், ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன், பால் 3/4 கப், சர்க்கரை 3/4 கப், வெண்ணிலா எசன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரையை நம்ம மிக்சியில் சேர்த்து லேசாக ஒரு சுற்றிடலாம். ஏன்னா பவுடர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது குயிக்காக மிக்ஸ் ஆயிரும். அதனால் அப்படியே சேர்க்குறத விட நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சா ஆற வச்ச பால், நல்லா திக்காக இருக்கிற பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி விடாமல் காய்ச்சின பாலை எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை நல்லா கரையணும். நெக்ஸ்ட் இதில் மைதா மாவு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, நெக்ஸ்ட் இதில் வெண்ணிலா எசன்ஸ் 2 or 3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கேக் டின்னில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் நம்ம வச்சிடலாம். அவனை 180 டிகிரியில் வச்சுட்டு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இதை அவனில் வச்சுட்டு 30 to 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ இது பேக் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான சாக்லேட் கேக் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும்.